அலகு 1 வடிவியல். நினைவு கூர்க. புள்ளிகளை இணைத்து வண்ணமிடுக. படத்தில் உள்ள புள்ளிகளை இணைத்து வண்ணமிடுக. இரண்டாவது படத்தில் உள்ள புள்ளிகளை இணைத்து வண்ணமிடுக. மேலே உள்ள படத்தில் கீழ்காணும் வடிவங்கள் எத்தனை உள்ளன எண்ணி எழுதுக. படத்தில் உள்ள பொருட்களில் வளைவான பொருட்கள் எது? வளைவான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்டையான பொருளை தேர்வு செய்க. படத்தில் உள்ள உருளை, பானை, அட்டை. இதில் தட்டையான பொருள் எது? தேர்வு செய்க. 1.1 உருளுதல் மற்றும் சறுக்குதல். கலைச்சொற்கள்: உருளுதல், சறுக்குதல். பயணம் செய்வோம். படத்தில் சதுர வடிவ பெட்டி மற்றும் தண்ணீர் ஊற்று வைக்கும் உருளை உள்ளது. கண்ணுக்குட்டி இரண்டும் நடந்து வருகிறது. மே மே என சத்தம் எழுப்பிக் கொண்டே வருகிறது. நாம் விளையாடுவோமா என மற்றொரு குட்டியை பார்த்து கேட்கிறது. அதற்கு மற்றொரு கண்ணுக்குட்டி, சரி நண்பா, நாம் விளையாடுவோம் என கூறுகிறது. அடுத்த படத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் உருளையை ஒரு கண்ணுக்குட்டி உருட்டி செல்கிறது. இது உருளுது. அடுத்த கண்ணுக்குட்டி சதுர வடிவ பெட்டியை தள்ளுகிறது. ஓ, இது உருள மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, இது நல்லா உருளுது, நீ முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி சொல்லுது. அதுக்கு இன்னொரு கண்ணுக்குட்டி, அப்போ நீ இத முயற்சி செய் அப்படின்னு சொல்லுது. 2 பேரும் மாறிக்கிறாங்க. மாறி, ஆமா ஆமா, இது நல்லாவே உருளுது அப்படின்னு அந்த உருளைய உருட்டுது. ஆனா சதுர வடிவ பெட்டியை தள்ளுற கண்ணுக்குட்டி, ஆனா இது ஏன் உருள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுது. கற்றல். சறுக்கு பலகையில் வளைவான பொருட்கள் உருளும். படத்தில் பந்து, நுங்கு, கொய்யாப்பழம், அடுத்து ஆரஞ்சு. இவை சறுக்கு பலகையில் உருண்டு செல்லும். சறுக்கு பலகையில் தட்டையான பொருட்கள் சறுக்கும். அதற்கு ஸ்கேல், அழிப்பான், ஷார்ப்னர், புத்தகம். இவை சறுக்கு பலகையில் சறுக்கும். வளைவு மற்றும் தட்டை ஆகிய தன்மை கொண்ட பொருட்கள் சறுக்கு பலகையில் அதன் தன்மைக்கு ஏற்ப உருளவோ அல்லது சறுக்கவோ செய்யும். முதல் படத்தில் தட்டையான பொருட்கள் சறுக்கி செல்கிறது. அடுத்த படத்தில் வளைவான பொருட்கள் உருண்டு செல்கிறது. வேகமாக உருண்டு செல்கிறது. முதல் படத்தில் சறுக்குதல், இரண்டாவது படத்தில் உருளுதல். செயல்பாடு. படத்தில் உள்ள அட்டவணையில் பொருட்கள் உருளுதல், சறுக்குதல். பொருட்களில் டிஃபன் பாக்ஸ், அதில் மஞ்சள் வண்ண பொம்மை உள்ளது. அடுத்து பென்சில் பாக்ஸ், பட்டன், பால். இவை உருளுமா சறுக்குமா என்பதை மஞ்சள் வண்ண பொம்மையை ஒட்டி பார்க்க. நீயும் கணித மேதைதான். முதல் பெட்டி சதுர பெட்டி தள்ளுவதற்கு சிரமமாக உள்ளது. அதில் சக்கரத்தை இணைக்கும் போது சுலபமாக தள்ளலாம். எந்த பெட்டியை நகர்த்துவது எளிமையானது? செய்து பார். உருளும் தன்மை வாய்ந்த பொருட்களை மட்டும் வட்டமிடுக. படத்தில் பெட்டி, மாதுளம்பழம், பை, பூட்டு, சப்பாத்தி கட்டை, அழிப்பான், டம்ளர், எலுமிச்சை. இதில் வளைவான பொருளை மட்டும் வட்டமிடுக. சறுக்கும் தன்மை வாய்ந்த பொருட்களை மட்டும் வட்டமிடுக. ஆரஞ்சு, தண்ணீர் பாட்டில், புல்லாங்குழல், பாக்ஸ், வேறு வேறு பொருட்கள். இதில் சறுக்கும் தன்மை கொண்ட பொருளை படத்தை பார்த்து வட்டமிடுக. உருளுதல், சறுக்குதல் ஆகிய 2 தன்மைகளையும் கொண்ட பொருட்களை தேர்வு செய்க. படத்தை பார்த்து தேர்வு செய். 1.2 பொருட்களை வகைப்படுத்துதல். கலைச்சொற்கள்: சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். கற்றல்.
நான் தான் சதுரம். எனக்கு 4 மூலைகளும் 4 பக்கங்களும் உள்ளன. என்னுடைய எல்லா பக்கங்களும் சமம். அடுத்த படம் நான் தான் செவ்வகம். எனக்கு 4 மூலைகளும் 4 பக்கங்களும் உள்ளன. என்னுடைய எதிரெதிர் பக்கங்கள் மட்டும் சமம். நான் தான் முக்கோணம். எனக்கு 3 மூலைகளும் 3 பக்கங்களும் உள்ளன. நான் தான் வட்டம். நான் வளைவாக இருப்பேன். எனக்கு மூலைகளும் இல்லை, பக்கங்களும் இல்லை. செய்து பார். படத்தில் முக்கோண வடிவ படத்தை மட்டும் வட்டமிடுக. அடுத்து வட்டம், செவ்வகம், முக்கோணம். முக்கோணம் மட்டும் படத்தை பார்த்து வட்டமிடுக. அடுத்து செவ்வக வடிவ படத்தை வட்டமிடுக. படத்தில் அஞ்சல் அட்டை, கொடி, சக்கரம். இதில் செவ்வக வடிவம் எது? படத்தை பார்த்து வட்டமிடுக. முயன்று பார். பொருட்களை அதன் அடிப்படை வடிவங்களுடன் பொருத்துக. அதில் பம்பரம், சதுரம், பிஸ்கட். வேறு வேறு வடிவங்கள் உள்ளன. சோ பம்பரம் என்ன வடிவம்? முக்கோணம். சோ முக்கோண வடிவம் எங்க இருக்கு? பார்த்து படத்தை பார்த்து பொருத்துக. மகிழ்ச்சி நேரம். சரியானதை தேர்வு செய்க. 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? படத்தை பார்த்து தேர்வு செய்க. எதிரெதிர் பக்கங்கள் மட்டுமே சமமாக உள்ள வடிவம் எது? வட்டம், செவ்வகம், முக்கோணம். பார்த்து வளைவாக உள்ள வடிவம் எது? முக்கோணம், சதுரம், வட்டம். தேர்வு செய்க. விளையாட்டு. நான் யார்? கண்டுபிடி. மாணவர்களை 2 குழுக்களாக பிரிக்கவும். அவற்றில் ஒரு குழு ஆ கூறும் புதிர்களுக்கு குழு ஆ விடையளிக்க வேண்டும். என்னுடைய 4 பக்கங்களும் சமமானவை எனில் நான் யார்? எனக்கு 3 பக்கங்கள் மட்டுமே உள்ளன எனில் நான் யார்? நான் வளைவானவன் எனில் நான் யார்? எனக்கு 4 பக்கங்கள் உள்ளன, அவற்றில் எதிரெதிர் பக்கங்கள் மட்டுமே சமம் எனில் நான் யார்? குழுக்களின் செயல்பாடுகளை மாற்றி விளையாட்டினை மேலும் தொடர்க.